ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவணி ஞாயிறு விரதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பு வாய்ந்ததுங்க. ஞாயிறு என்றாலே சூரியன். இந்த நாள் சூரியனுக்குரியது. அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது நல்லது. ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவர். தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷம். இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் மும்மூர்த்திகளான சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரையும் சூரிய பகவானையும் வணங்கினால் எண்ணில் அடங்காத மங்களங்களை பெறலாம். இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் வீட்டில் நீடித்து வரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்கும். ஒற்றுமை ஏற்படும். பெருமாளை வணங்கினால் செல்வ கடாட்சம் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். படைப்பு கடவுளான பிரம்மாவை வணங்கினால் பெரும் சிறப்பு உண்டாகும். இந்த 3 தெய்வங்களையும் வணங்குவதற்கு முன்பு காலையில் குளித்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆவணி ஞாயிறு நாட்களில் சூரிய பகவான் அருள்பாலிக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். சூரியனார் கோவில், சென்னை பகுதிகளில் ஞாயிறு கிராமம், கொளப்பாக்கம், திருக்கழுக்குன்றம், காஞ்சி கச்சேஸ்வரர் கோயில் ஆகியவற்றில் சூரியனுக்கு சந்நிதிகளும் உள்ளன. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.